இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இருக்கிற 2 நாளில் ஃபுல் சிலபஸையும் படித்து முடிச்சு ஃபிசிக்ஸில் சென்டம் எடுங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னால் இது ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். உங்களோட டென்ஷனை கொஞ்சோண்டு குறைக்கிறதுக்கு தான் நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா டாப் 75 ஷார்ட் ஆன்சர்ஸை சூஸ் பண்ணி அதை மட்டும் இப்போ உங்களுக்கு கொடுத்து படிக்க சொல்ல போகிறேன். நீங்கள் சாப்டர் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கொரோனா டிஸ்சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு அ பாயிண்ட் சார்ஜ், இந்த கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. அதே மாதிரி சாப்டர் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் சீபெக்ஸ் எஃபெக்ட், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டிவிட்டி, பெல்டியர் எஃபெக்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் படிங்க. இப்படி ஒவ்வொரு சாப்டரையும் சேர்த்து மொத்தமாக 75 கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 75 கொஸ்டின்ஸையும் ஒரு பெரிய வீடியோவாக எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு பிடிஎஃபோட கொடுத்துருக்கேன். அது இப்போ இதே வீடியோவில் லிங்க் பண்ணியிருக்கேன். எப்படி அதை பார்க்கணுன்றதும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வச்சு அழகாக கிளிக் பண்ணி பார்த்துருங்க பசங்களா. அண்ட் இந்த கொஸ்டின் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக தரோ பண்ணி ஹாஃப் இயர்லியில் கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்காக ஸ்கோர் பண்ணுங்கள்.